வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் தேசிய பொறுப்பாளர்களை நேற்று அறிவிச்சிருக்காரு. மொத்தம் 65 போஸ்டிங்கு. பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவர் போஸ்டிங்கு, ஜெனரல் செக்ரட்டரி, அடுத்து அமைப்பு ரீதியான ஜெனரல் செக்ரட்டரி, இது மாதிரியான போஸ்டிங்கை நேற்று அறிவிச்சிருக்காரு. டோட்டலாக 65 போஸ்டிங்கு. இதில் மாநில வாரியாக நீங்கள் பார்க்கும்போது தமிழகத்திலிருந்து ஒருத்தர் மா வெங்கடேசன் இருக்கார்ல, அவர் தான் நேஷனல் செக்ரட்டரியாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. மீதி தமிழக பாஜகவை சேர்ந்த யாருக்குமே எந்த போஸ்டிங்கும் இல்லை. இது ஃபஸ்ட்டு டிபேட் என்ன, டோட்டலாக 65 போஸ்டிங்கில் சவுத்தில் இருந்து மொத்தமே 6 பேர் தான். தமிழ்நாடு 1, கேரளா 2, ஆந்திரா தெலுங்கானா 2, அடுத்து கர்நாடகா 1. டோட்டலாக சவுத்தில் இருந்து 6 பேர் தான் 65 பேரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு. இதில் தமிழக பாஜகவுக்கு 1 கொடுத்தது, தமிழக பாஜகவிலிருந்து ஒருத்தரை போட்டதே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழக பாஜக என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கறதுக்கு? வானதி அக்கா தேசிய மகளிர் அணியுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க லாஸ்ட்டு 6 இயர்ஸு. அந்த போஸ்டிங்கிலேருந்து அவங்கள தூக்கிட்டாங்க. அப்பாடா, செம சந்தோஷமான நியூஸு அப்படின்னு பாஜக தொண்டர்கள்லாம் பதிவுகள் போடுறாங்க. ஏன்னா தேசிய மகளிர் அணியுடைய ஹெட்டாக இருந்து அக்கா என்ன சாதனை படைச்சிருக்காங்க, நாட்டையே திரும்பி பார்க்குற மாதிரி என்ன ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு. டிஎம்கே லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆட்சி செய்த போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவும் நடக்கலையா? அப்போ பாஜகவுடைய மகளிர் அணியுடைய ஹெட்டாக அக்கா தமிழகத்தில் என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க? 0. அதுதான் அக்காவுடைய பர்ஃபார்மன்ஸு. அதனால் அந்த போஸ்டிங்கிலேருந்து அக்காவை தூக்குனது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. ஒருவேளை வானதி அக்கா தான் அடுத்த தமிழக பாஜகவுடைய தலைவரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த டிசிஷன்லாம் எடுத்தால் ஆல்ரெடி அண்ணாமலையை மாற்றிட்டு நயினாரை போட்டதுக்கு தான் 12%லேருந்து 2%க்கு கட்சி வந்துச்சு. இப்போது நயினாரை மாற்றிட்டு வானதி அக்காவை போட்டால் 2%லேருந்து 1%க்கு கட்சி மாறுவதற்கு, கட்சி சரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழிசை அக்கா, வானதி அக்கா, நயினார் இவங்கெல்லாம் மாநில தலைவர் போஸ்டிங்கில் இல்லாமல் அஸ்வத்தாமனு இல்லை வினோஜ் பி செல்வம், எஸ்டி சூர்யா இவர்கள் பாஜக மாநில தலைவராக வந்தால் பொருத்தமாக இருக்கும். பாஜக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 4 பேர்லேயே யாரையாவது ஒருத்தங்களை மீண்டும் மாநில தலைவராக போட்டால் அவ்வளவுதான், இன்னும் சரிவை தான் சந்திக்கும் பாஜக, தமிழக பாஜக யூனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ஆக மொத்தம் 65 போஸ்டிங்கு. 65 போஸ்டிங்கில் தமிழ்நாடு 1, மா வெங்கடேசன் அவர்கள் நேஷனல் செக்ரட்டரி அந்த லிஸ்ட்டில் ஒருவராக எம் வெங்கடேசன் அவர்கள் இருக்கார். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர் ஒருத்தர் கவர்மெண்ட்டுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது டிவிகே சப்போர்ட்டர் ஒருத்தர் தரக்குறைவாக குடும்பத்தை இழுத்து வார்த்தையை விட்டுருக்காரு. உடனே அதுக்கு வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியரு பதில் விமர்சனம். கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை, குடும்பத்தை பற்றியெல்லாம் இழுக்கலை. சொல்லிடுறேன் ஓப்பனா, கூத்தாடி விஜய் இப்படி தான் பேச கற்றுக் கொடுத்தானா? தற்கொலை கூட்டம் அப்படிங்கிறத மணிக்கு ஒரு முறை காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. மனைவியை பற்றி தப்பாக இழுத்ததுக்கு இவர் இப்படி வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ என்னென்ன இஷ்யூ, வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கு பதிவு செய்யணும்னா அப்போ அந்த டிவிகே சப்போர்ட்டர் மேலே தானே ஃபஸ்ட்டு பண்ணணும். அவர் தான் குடும்பத்தை இழுத்து, மனைவியை இழுத்து தரக்குறைவாக பதிவு போட்டவர். டிவிகே சப்போர்ட்டர் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் WTL வாலண்டியர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கவர்மெண்ட்டுக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. திமுக ஏன் இப்படி வீழ்ந்துச்சுன்னா, யாராவது ஒருத்தங்க விமர்சனம் முன் வச்சா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் பிடிச்சி அதிகார போதையில் பிடிச்சி அவங்கள உள்ள தூக்கி போடுறது, இதையே தொடர்ந்து பண்ணதுனால தான் திமுக தூக்கி எறியப்பட்டுச்சு. இப்போது டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் விமர்சனம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மேலே கடந்த சில நாட்களில் 25 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கேள்விப்பட்டேன். இப்போ கூட பாருங்கள், WTL வாலண்டியர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சேட்டு புகைப்படத்தையே ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. முதல்வர் அப்படிங்கிறவர் அனைவருக்கும் பொதுவானவர். டிவிகே காரங்க தப்பு பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அண்ணன் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.